திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலினும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளிலும் கோமதக போட்டியிட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சியான காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தலா 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதர கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் கொங்கு மண்டலத்தினுடைய முக்கிய கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் அமைக்கப்பட்டிருந்த தொகுதி பங்கீட்டு குழுவினுடன் கோமதக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசினர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகள் மற்றும் கடந்த கால வெற்றி வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் கோமதகவிற்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட ஈஸ்வரன் மட்டுமே அதில் வெற்றி பெற்றார். மற்ற 2 தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கோமதக தோல்வியை தழுவியது. கடந்த முறை ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற போதிலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய கோட்டையை தகர்க்க தங்களால் மட்டுமே முடியும் என்று ஈஸ்வரன் நம்பிக்கொண்டிருந்தார். இதனால் இந்த முறை 5 முதல் 6 இடங்கள் வரை அவர் எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டது. திமுகவை பொறுத்தவரையில் புதிய வரவான தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளை கூட்டணியில் சரிக்கட்ட வேண்டியிருப்பதாலும், ஏற்கனவே கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்டு வருவதாலும் இருக்கின்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் சுமூகமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே திமுகவினுடைய தற்போதைய வியூகமாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் திமுக கோமதக இடையே தொகுதி பகிர்வு ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாயிருக்கிறது. 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் கோமதக பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் கோமதக திருச்செங்கோடு, சூலூர், பெருந்துறை ஆகிய 3 தொகுதிகளிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட நிலையில் தற்போது 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.